அம்மாவின் தியாகம் கடைசியில் வந்த உண்மை. ஒரு சிறிய கிராமத்தில் கமலா என்ற விதவை வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே மகன் கார்த்திக். கார்த்திக் 3 வயதாக இருந்தபொழுது அவரது கணவர் விபத்தில் இறந்துவிட்டார். அதன் பிறகு கமலா தனது வாழ்க்கையை மகனுக்காக அர்ப்பணித்தார். வயலில் வேலை செய்தார், வீட்டு வேலைக்கு சென்றார். சில நேரங்களில் இரவு முழுவதும் தையல் வேலை செய்தார். ஆனால் மகனுக்கு தேவையான எதையும் புரிய விடவில்லை. பள்ளியில் படித்த கார்த்திக், என் அம்மா ஏன் மற்ற அம்மாக்களைப் போல அழகாக உடை அணிவதில்லை என்று பல முறை நினைத்தான். ஏழ்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் பள்ளி சுற்றுலாவுக்கு 1000 ரூபாய் கட்டணம் கேட்டார்கள். கமலா தன் திருமணத்தில் அணிந்திருந்த ஒரே தங்க மோதிரத்தை அடகு வைத்து அந்த பணத்தை மகனிடம் கொடுத்தார். அம்மா, பணம் எங்கிருந்து வந்தது என்று கார்த்திக் கேட்டான். சேமித்து வைத்திருந்தேன்பா என்று சிரித்தார். உண்மையை அவர் சொல்லவில்லை. காலம் ஓடியது. கார்த்திக் கல்லூரி முடித்து சென்னையில் பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். நல்ல சம்பளம், நண்பர்கள், புதிய வாழ்க்கை. கிராமத்திற்கு செல்வது குறைந்தது, அம்மாவிடம் பேசுவதும் குறைந்தது. ஆனால் கமலா தினமும் மகனுக்கு பிடித்த உணவை நினைத்து சமைப்பார். ஒரு நாள் திடீரென்று வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் காத்திருப்பார். ஒரு தீபாவளிக்கு கமலா புதிய சேலை வாங்காமல் அந்த பணத்தில் மகனுக்கு விலை உயர்ந்த சட்டை வாங்கி அனுப்பினார். கார்த்திக் அந்த பார்சலை திறந்து பார்த்தான். இந்த மாதிரி சட்டையா, இதை யார் போடுவாங்க என்று நண்பர்களிடம் சிரித்துவிட்டு அதை அலமாரியில் போட்டுவிட்டான். அம்மாவுக்கு மட்டும் ரொம்ப நல்லா இருக்குமா, நன்றி என்று பொய் சொன்னான். அந்த பொய்யே கமலாவுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு கமலாவுக்கு உடல்நிலை மோசமடைந்தது. ஆனால் மகனை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஒரு நாள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் கார்த்திக்கு அழைத்தார். தம்பி, அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஒரு முறை வந்துட்டு போ. கார்த்திக் வேலை காரணமாக இந்த வாரம் வர முடியாது, அடுத்த வாரம் வரேன் என்றார். ஆனால் அடுத்த வாரம் கமலாவுக்கு வரவில்லை. 2 நாட்களில் அவர் உயிரிழந்தார். அவசரமாக ஊருக்கு சென்ற கார்த்திக் அம்மாவின் முகத்தை பார்த்ததும் கதறி அழுதான். வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது பழைய இரும்பு பெட்டி ஒன்று கிடைத்தது. அதில் அவனது குழந்தை பருவ ஓவியங்கள், பள்ளி பரிசுகள், உடைந்த பொம்மை, முதல் வகுப்பு முன்னேற்ற அட்டை மற்றும் ஒரு பழைய டைரி இருந்துச்சுங்க. அந்த டைரியின் முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, இன்று என் மகன் முதல் முறையாக அம்மா என்று அழைத்தான். அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் 1000 கஷ்டங்களையும் தாங்குவேன். அவன் என்னை மறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் நன்றாக வாழ வேண்டும். கடைசி பக்கத்தில், நான் இறக்கும் முன் ஒரு முறை என் மகனை பார்த்து பேச வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அது நிறைவேறவில்லை என்றாலும் அவன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே என் வாழ்க்கையின் வெற்றி. அந்த வரிகளை படித்த கார்த்திக்கின் கைகள் நடுங்கின. கண்ணீர் நின்றதே இல்லை. அவன் அலமாரியை திறந்து அம்மா அனுப்பிய அந்த புதிய சட்டையை எடுத்தான். அதில் இன்னும் அம்மாவின் வாசனை இருப்பது போல தோன்றியது. அந்த சட்டையை அணிந்து கொண்டு அம்மாவின் புகைப்படத்தின் முன் மண்டியிட்டு அழுதான். அம்மா, நான் சம்பாதித்த பணம் எல்லாம் இருக்கின்றது, ஆனால் நீ என்னுடன் இருந்த ஒரு நிமிடத்தை கூட திரும்ப வாங்க முடியவில்லை. அதன் பிறகு ஒவ்வொரு மாதம் ஏழைய முதிய அம்மாக்களுக்கு உணவு, மருந்து, உடை வாங்கி கொடுக்க ஆரம்பித்தான். அவர்களிடம் பேச நேரம் ஒதுக்கினான். என் அம்மாவிற்கு செய்ய முடியாததை மற்ற அம்மாக்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதே அவனுடைய வாழ்க்கையின் நோக்கமாக மாறியது. இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, உலகத்திலே எல்லாவற்றிற்கும் மாற்று கிடைக்கும், ஆனால் ஒரு அம்மாவுக்கு மட்டும் மாற்றம் கிடைக்காதுங்க. அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே அவருடன் நேரம் செலவிடுங்கள். அன்பை நாளைக்கு தள்ளி வைக்காதீர்கள். ஏனெனில் சில நாளைகள் நம் வாழ்க்கையில் வருவதில்லை. யாருக்கெல்லாம் உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ இந்த ஸ்டோரியை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.